அனைவருக்கும் வாழ்த்துக்கள். ஜாப் இன்ஃபோ தமிழ் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறோம். அரசாங்கம் மற்றும் தனியார் நிறுவன வேலைவாய்ப்பு தொடர்பான முழுமையான தகவல்களை உடனுக்குடன் அறிந்து கொள்ள நம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். இன்று நாம் ராமநாதபுரம் மாவட்டத்தில் உள்ள 3 அரசாங்க வேலைவாய்ப்பு பற்றிய முழு விபரங்களை பார்க்க போகிறோம். முதல் வேலைவாய்ப்பு ராமநாதபுரம் மாவட்டத்தில் உள்ள ஸ்பெஷல் ப்ரோக்ராம் அண்ட் இம்ப்ளிமெண்டேஷன் டிபார்ட்மெண்ட்டுக்கு கீழே வரக்கூடிய டிஸ்ட்ரிக்ட் மானிட்டரிங் யூனிட்டில் ஒரு வேலைவாய்ப்பு இருக்குது. அதை பற்றின விவரங்களை இப்போ நம்ம பார்க்கலாம். ராமநாதபுரம் மாவட்டத்தில் உள்ள ஸ்பெஷல் ப்ரோக்ராம் அண்ட் இம்ப்ளிமெண்டேஷன் டிபார்ட்மெண்ட்டுக்கு கீழே டிஸ்ட்ரிக்ட் மானிட்டரிங் யூனிட் ஒரு வேகன்சி ஒன்று அவைலபிளாக இருக்குது அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இந்த ஒரு ஜாப் ரோல் டிஸ்ட்ரிக்ட் கலெக்டருக்கு கீழே வரக்கூடியதாக இருக்குது. இந்த ஜாப் ரோலோட டைட்டில் யங் ப்ரொஃபஷனல். இந்த ஜாப் லொக்கேஷன் ராமநாதபுரம் மாவட்டம் தான். இந்த ஜாப் ரோலுக்கு தகுதியானவங்க யாரெல்லாம் அப்படின்னு பார்த்தோன்னா, அதாவது எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் பேச்சுலர் ஆஃப் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கணும், கம்ப்யூட்டர் சயின்ஸ் அல்லது இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜியில் பேச்சுலர் ஆஃப் இன்ஜினியரிங் கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும், அல்லது டேட்டா சயின்ஸ் மற்றும் ஸ்டாட்டிஸ்டிக்ஸில் பேச்சுலர் டிகிரி கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். 4 வருஷ கோர்சஸ் மட்டும்தான். அல்லது கம்ப்யூட்டர் சயின்ஸ், இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, டேட்டா சயின்ஸ், ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அல்லது ரிலேட்டட் துறைகளில் மாஸ்டர் டிகிரி பண்ணியிருக்கணும். இந்த டிகிரிகள்லாம் கம்ப்ளீட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா நீங்கள் எல்லாருமே இந்த வேலைக்கு எலிஜிபிள் ஆனவங்களா இருக்கீங்க. இதுக்கு தேவையான ஸ்கில்ஸ் பார்த்தோம்னா, ஸ்ட்ராங் ரிசர்ச் அண்ட் அனலிட்டிக்ஸ் ஸ்கில் இருக்கணும். டேட்டா அனாலிசிஸ் டூல் லைக் எக்ஸல், SPSS, இது போன்ற டூல்களில் உங்களுக்கு உபயோகப்படுத்த தெரிஞ்சிருக்கணும். இது போல காமனாக மைக்ரோசாஃப்ட் ஆஃபீஸ் டூல்ஸ் யூஸ் பண்ண தெரிஞ்சிருக்கணும். எக்ஸல், பவர் பாயிண்ட் போன்ற சாஃப்ட்வேர்ஸை யூஸ் பண்ண தெரிஞ்சிருக்கணும். உங்களால் தனியாகவும் ஒர்க் பண்ண முடியணும், அட் த சேம் டைம் டீமாகவும் உங்களால் ஒர்க் பண்ண முடிஞ்சிருக்கணும். உங்களுக்கு ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் ஆல்ரெடி இருக்குது அப்படின்னா உங்களை ப்ரிஃபரன்ஸ் அதிகமாக கொடுப்பாங்க. இப்போ இதில் கீ பெனிஃபிட்ஸ் என்னெல்லாம் இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். உங்களுக்கு சேலரியாக 50,000 ரூபாய் ஒரு வருஷத்துக்கு கொடுப்பாங்க. இன்னொரு முக்கியமான விஷயம், இது பெர்மனண்ட் ஜாப் கிடையாது. இந்த ஜாபில் 1 வருஷம் வரைக்கும் தான் ஒர்க் பண்ண முடியும். இது கான்ட்ராக்ட் பேசிஸில் தான் இந்த ஜாப் அவைலபிளாக இருக்குது. இதில் நம்ம ஒர்க் பண்ணுறதுனால நல்ல ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, ராமநாதபுரம் மாவட்டத்திற்குன்னு வரக்கூடிய கவர்மெண்ட் ஸ்கீம்ஸை நம்ம டைரெக்டாக இன்வால்வ் பண்ணி அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கு உதவுவோம். கலெக்டருக்கு கீழே வரக்கூடியது அப்படின்றதால அவங்க ராமநாதபுரம் மாவட்டத்துக்கு இம்ப்ளிமெண்ட் பண்ணக்கூடிய கவர்மெண்ட் ஸ்கீமில் நம்மளும் இன்வால்வ் ஆகி என்னென்ன நலத்திட்டம்லாம் கொண்டு வரலாம் அப்படின்ற டிஸ்கஷன் முதற்கொண்டு எல்லாத்துலேயுமே நம்ம இருப்போம். ஓகே, இப்போ இந்த ஒரு ஜாபுக்கு எப்படி அப்ளை பண்ணுறதுன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த ஜாபில் செலெக்ஷன் ப்ராசஸ் எப்படி இருக்கும் அப்படின்றத நம்ம பார்க்கலாம். இந்த ஜாபில் செலக்ட் ஆகிறதுக்கு 2 ஸ்டெப் யூஸ் பண்ணுறாங்க. ஃபர்ஸ்ட் உங்கள் ரெஸ்யூமை ஷார்ட் லிஸ்ட் பண்ணுவாங்க. 2வது அவங்களுக்கு நேரடியாக இன்டர்வியூக்கு கூப்பிடுவாங்க. இந்த ஜாப்க்கு எப்படி அப்ளை பண்ணணும் அப்படின்னு பார்த்தோம்னா, அப்ளிகேஷன் ஃபார்ம் வாங்கி அந்த அப்ளிகேஷன் ஃபார்மில் அவங்க கொடுத்துருக்க டீட்டெயில்ஸ் எல்லாமே ஃபில் பண்ணுங்கள். அவங்க கேட்டிருக்கக்கூடிய டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே நீங்கள் அட்டாச் பண்ணி அந்த அப்ளிகேஷனை இப்போ நாங்கள் கொடுக்க போகிற இந்த அட்ரஸ்க்கு நீங்கள் ஷேர் பண்ணணும். இது நீங்கள் நேரில் அந்த அட்ரஸில் சப்மிட்டும் பண்ணலாம், அல்லது போஸ்ட்லேயும் ஷேர் பண்ணலாம். இதுக்கான கடைசி டேட் நாளைக்கு 28 ஜனவரி 2025 தான் கடைசி டேட்டு. ஈவினிங் 5 மணிக்கு முன்னாடியே நீங்கள் இந்த அப்ளிகேஷனை சென்ட் பண்ணணும். இதற்கு அப்புறம் வரக்கூடிய அப்ளிகேஷன் எதையுமே கன்சிடர் பண்ண மாட்டாங்க. முக்கியமான விஷயம், இந்த ஜாப் பியூராக டெம்பரரி ஜாப் தான். 1 இயர் வரைக்கும் தான் உங்களால் இந்த ஜாபில் ஒர்க் பண்ண முடியும். உங்களோட ஒரிஜினல் சர்டிஃபிகேட் எதையுமே நீங்கள் அப்ளிகேஷன் கூட சென்ட் பண்ணக்கூடாது. மேலும் இது பற்றின இன்ஃபர்மேஷன் அறியறதுக்கு, மேலும் இதை பற்றின முழுமையான டீட்டெயில்ஸ் அறியறதுக்கு இந்த வெப்சைட்டை செக் பண்ணி பாருங்கள். இதற்கு அப்புறம் நம்ம பார்க்க போகிற 2வது ஜாப் ராமநாதபுரம் மாவட்டத்தில் உள்ள டிஸ்ட்ரிக்ட் சைல்டு ப்ரொடெக்ஷன் யூனிட்டுக்கு கீழே வரக்கூடிய 2 வேலை வாய்ப்புகள் இருக்குது. இந்த சைல்டு ப்ரொடெக்ஷன் யூனிட் அப்படின்றது சைல்டு வெல்ஃபேர் ப்ரோக்ராம் மற்றும் பாலிசி சம்மந்தப்பட்ட ஒரு துறையில் வருது. இதில் உங்களுக்கு 3 வேக்கன்சிஸ் இருக்குது. ப்ரொடெக்ஷன் ஆஃபீஸருக்கு 1 வேக்கன்சியும் சோசியல் ஒர்க்கருக்கு 2 வேக்கன்சியும் இருக்குது. இதுவும் கான்ட்ராக்சுவல் பேசிஸில் தான் வருது. இது பெர்மனன்ட் ஜாப் கிடையாது. இந்த ஜாபோட லொக்கேஷன் ராமநாதபுரம் மாவட்டம், தமிழ்நாடு. இப்போது சேலரி டீட்டெயில்ஸ் பார்க்கலாம். ப்ரொடெக்ஷன் ஆஃபீஸர் அப்படின்ற ஜாப் ரோலுக்கு ஒரு மாதத்துக்கு 27,804 ரூபா சேலரியாகவும், சோஷியல் ஒர்க்கருக்கு ஒரு மாதத்துக்கு 18,536 ரூபா சேலரியாகவும் வழங்கப்படுது. இதோட எஜுகேஷன் எக்ஸ்பீரியன்ஸ் என்னன்னு பார்த்தோம்னா, ஏதாவது ஒரு பேச்சுலர் டிகிரி முடிச்சிருக்கணும். அது போக 2 வருஷ பணி அனுபவம் உங்களுக்கு இருக்கணும் ப்ரொடெக்ஷன் ஆஃபீஸருக்கு. அல்லது மாஸ்டர் டிகிரி சோஷியல் ஒர்க், சோஷியாலஜி, சைல்டு டெவலப்மெண்ட், ஹியூமன் ரைட்ஸ், பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷன், சைக்காலஜி, லா, பப்ளிக் ஹெல்த், கம்யூனிட்டி ரிசோர்ஸ் மேனேஜ்மெண்ட், இது மாதிரியான மாஸ்டர் டிகிரி ஏதாச்சும் ஒன்று கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். 2வதாக சோசியல் ஒர்க்கர் அப்படின்ற அந்த ஜாப் ரோலுக்கு BA இன் சோசியல் ஒர்க், சோஷியாலஜி ஆர் சோசியல் சயின்ஸ், இதில் 3ல் ஏதாச்சும் ஒன்று கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும்.
உங்களுக்கான ஏஜ் லிமிட் பார்த்தோம்னா ப்ரொடெக்ஷன் ஆஃபீஸராக இருந்தாலும் சரி, சோசியல் ஒர்க்கராக இருந்தாலும் சரி, 2 பேருமே 42 வயசுக்கு உட்பட்டவர்களாக இருக்கணும். இதோட கீ பெனிஃபிட்ஸ் என்னன்னு பார்த்தோம்னா 18,536 ரூபா ஒரு மாதத்துக்கு சேலரியாக வழங்கப்படும். சைல்டு வெல்ஃபேர் மற்றும் ப்ரொடெக்ஷனில் உங்களை ஆர்வம் உடையவர்களாக இருந்தீங்கன்னா நீங்கள் இந்த வேலைக்கு அப்ளை பண்ணலாம். இந்த இதில் எப்படி செலக்ட் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தோன்னா, டைரெக்டாக உங்களை நீங்கள் செலக்ட் ஆகிருந்தீங்கன்னா உங்கள் ரெஸ்யூமை செக் பண்ணிவிட்டு உங்களை இன்டர்வியூக்கு கூப்பிடுவாங்க. இதுக்கு எந்த அப்ளிகேஷன் ஃபீஸுமே கிடையாது. நீங்கள் டைரெக்டாக நாம் குறிப்பிடக்கூடிய இந்த அட்ரஸ்க்கு உங்களுடைய அப்ளிகேஷனை சப்மிட் பண்ணணும். இது உங்களோட லாஸ்ட் டேட் நாளைக்கு 28ஆம் தேதி ஜனவரி 2025 5 மணிக்குள்ளே நீங்கள் உங்களோட அப்ளிகேஷனை சப்மிட் பண்ணியிருக்கணும். இதை பற்றின அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன்ஸ் உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நாங்கள் குறிப்பிட்டிருக்கிற இந்த வெப்சைட்டில் போய் செக் பண்ணுங்கள். உங்களோட அப்ளிகேஷனை ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணியிருக்கீங்களான்றதை முழுமையாக செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் போய் சப்மிட் பண்ணுங்கள். தப்பாக இருந்தாலோ லேட்டாக சப்மிட் பண்ணாலோ இன்கம்ப்ளீட்டாக இருந்தாலோ அதை ஏற்றுக்க மாட்டாங்க. இது மாதிரியான அரசாங்கம் மற்றும் தனியார் நிறுவன வேலைவாய்ப்புகளை பற்றி உடனுக்குடன் அறிந்து கொள்ள நம் ஜாப் இன்ஃபோ தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நம் காணொளியை பார்த்ததற்கு நன்றி.